Hi guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம் காலத்து நாவல்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின நூலை பற்றி உங்கள் கூட பகிரலான்னு இருக்கேன். இந்த நூலை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாவல்கள்லாம் வந்து எப்படி எழுதப்படுது, அந்த கதை ஆசிரியர் அந்த நாவலை வந்து கருக்கொள்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாங்க, எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க, அதை பொறுத்து தான் ஒரு நாவலும் வந்து பிறக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா சில கேரக்டர் வந்து நமக்கு ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும், ஒரு அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு வந்து அந்த நாவலை படித்து முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த நாவல்லேருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இதெல்லாம் எப்படி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாவல்கள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் வேறு நாடுகளில் உள்ள எழுத்தாளர்களோட படைப்புகளை பற்றியெல்லாம் இதில் வந்து பேசியிருக்காங்க. கட்டுரை டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 37 கட்டுரைகளாக வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அந்த நாவலை படிக்கும்போது என்ன மாதிரி சூழ்நிலையில் இருந்தார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த நாவலை எழுதும்போது அந்த கதாசிரியர் வந்து என்ன மனநிலையில் இருந்தாருங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த நாவலோட கரு என்ன, அந்த நாவல் எப்படி தொடங்குது, என்ன மாதிரியெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படி முடிக்கிறாங்க, அதோட முடிவு என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நாவல் எழுதியிருக்காரு இல்லையா, அந்த ஆசிரியரோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க. அவர் எங்கே பிறந்தார், அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த டைமில் நாட்டோட நிலைமை எப்படி இருந்தது, அவரோட கருத்துக்கள்லாம் என்ன, அவர் என்ன விதமான ஒரு கொள்கைகள்லாம் வச்சுருந்தார், அதுக்கப்புறம் அவர் குடும்பம் எப்படி இருந்தது, அவர் என்ன சூழ்நிலையில் வாழ்ந்திருக்காரு அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட இறப்பு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு கட்டுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த நாவலை பற்றி மட்டும் அவர் பேசலை, அவரோட காலத்தில் இருந்த மற்ற நாவலாசிரியர்களை பற்றியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தஸ்தாயேவ்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்ய நாவலாசிரியர் இருக்காங்க. அவரை பற்றி சொல்லும்போது டால்ஸ்டாய் பற்றியும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியரை பற்றி பேசுகிறாரு, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நாவலாசிரியர்களை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களோட நாவல், அவங்களோட வேறு நாவல்கள்லாம் எப்படி எழுதுனாங்க, அந்த நாவலோட தாக்கம் எப்படி இருந்தது அதை பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கட்டுரை அந்த நாவலை பற்றி மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நம்மளால் படிக்க முடியாது. இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த நாவலை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களையும் வந்து சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒரு கனவை பற்றி சொல்கிறாரு அந்த நாவலில் அப்படின்னா, அந்த கனவுக்கும் இவருக்கும் என்ன ஒரு தொடர்பு இருந்தது. ஒரு துரோகத்தை பற்றி ஒரு நாவலை வந்து சொல்ல போகிறாரு அப்படின்னா, துரோகம் அப்படின்றது இவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுன்னா அதை பற்றி அவர் வந்து சொல்கிறாரு. அதற்கப்புறமாக அந்த ஆசிரியர் வந்து அந்த நாவலில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை சொல்கிறாங்க. நாவல் ஆசிரியரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு கட்டுரையில் பல விஷயங்களை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதில் படித்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேடம் பவாரி அவங்களோட துரோகத்தின் வசீகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை பற்றி சொல்கிறாங்க. தஸ்தாயேவ்ஸ்கியோட அன்பும் தண்டனையும் அப்படின்ற நூலை பற்றி சொல்கிறாரு. கோன்சாரோ சோம்பல் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்து சொல்கிறாங்க. சில நாவல்கள்லாம் அந்த சுருக்கத்தை படிக்கும் போதே நமக்கு அந்த நாவலை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோட காலத்தின் சரித்திரம் பற்றி சொல்கிறாங்க. காப்காவோட விசாரணை, லூயி பிஷர் அவர்கள் எழுதின மகாத்மா காந்தியை பற்றின ஒரு நாவல், டால்ஸ்டாயோட நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் டால்ஸ்டாயோட வாழ்க்கையில் அவர் எப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு அதை பற்றியும் அவங்க வந்து பேசுகிறாங்க. ஷேக்ஸ்பியரோட நிழலில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சொல்கிறாங்க. டால்ஸ்டாயோட போரும் அமைதியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவலை பற்றி சொல்கிறாங்க. அந்த நாவல் வந்து அவர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி ஏற்பட்டது, அந்த நாவலை அவர் எந்த சூழ்நிலையில் வந்து படிக்க ஆரம்பித்தார் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய புக்கு, 1400 பக்கங்கள் வந்து கொண்டதாக இருக்குது. அதை படிக்கணுன்னா சாதாரணமாக வந்து படிச்சிட முடியாது. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ரொம்ப பெரிய புத்தகம் அப்படின்னால அதை நம்ம படிக்கிறதுக்கு 1 மாத காலமாவது நமக்கு தேவைப்படும். அந்த 1 மாத காலம் அவருக்கு எப்படி வாய்க்கப்பட்டது, அவர் எந்த இடத்துல இருந்தார், அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு நாவல் பிடிக்கும், இல்லை நாவல் எழுதுறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நான் இந்த நூலை உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன். நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். ஒரு நாவல் வந்து எப்படி உருவாக்குறாங்க, அது எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன சூழ்நிலையில் அந்த நாவல் வந்து உருவாக்கப்பட்டது. சில நாவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல தடவை வந்து படமாக எடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் நாடகங்களாக வந்திருக்கு, மேடை நாடகங்களாக போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அந்த ஒரே கதையை ஒரு 4 பேர் படமாக எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கதையும் அந்த கதை மாந்தர்களும் எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்றத பாருங்கள். நிறைய நாவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகரமான கருத்துக்கள் கொண்டதாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்து தடை செஞ்சுருக்காங்க. இந்த நாவலை வெளியே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமாக அந்த தடையெல்லாம் நீங்கி அந்த நாவல் வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து பெற்று மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஆதரவு வந்து பெறுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு.
கொடுத்துருக்காரு. பலதரப்பட்ட ஒரு நாடுகளை பற்றியும் பலதரப்பட்ட மனிதர்களை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை படிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல நூல். இந்த நூலை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.